நகரத்தார் முழக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தா அருணாச்சலம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு மனுஷன் 90 வயசு வரைக்கும் வாழலாம். அவன் அப்போது மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். சராசரி ஆயுட்காலம் சுமார் 90ஆக உயர்ந்துள்ளது. எனவே 90 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிப்போம். மனநல மருத்துவர் ஹிடேகி வாடா தி 80-year-old வால் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். புத்தகம் வெளியிடப்பட்டவுடன் அது 50,000 பிரதிகளுக்கு மேல் விற்று தற்போது அதிகம் விற்பனையாகும் புத்தகமாக மாறியது. இந்த விகிதம் தொடர்ந்தால் புத்தகம் ஒன்று மில்லியனுக்கும் மேல் விற்று இந்த ஆண்டு ஜப்பானில் அதிகம் விற்பனையாகும் புத்தகமாக மாறியது. 60 முதல் 90 வயது உடையவர்களை மகிழ்ச்சியான மக்கள் என்று மாற்றக்கூடிய 44 விஷயங்கள் இந்த புத்தகத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளன. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க அந்த 44 விஷயங்களை பார்ப்போம். தொடர்ந்து நடக்கவும், கோபமாக இருக்கும்போது ஆழ்ந்த மூச்சை எடுங்கள், உங்கள் உடல் சோர்வடையும் வரை உங்களால் முடிந்தவரை உடற்பயிற்சி செய்யுங்கள், கோடையில் ஏசி பயன்படுத்தினால் நிறைய தண்ணீர் குடிக்கவும், டயபர்களை பயன்படுத்துவது இயக்கங்களை எளிதாக்குகிறது, அடிக்கடி நடப்பது உடலையும் மூளையையும் அதிக சுறுசுறுப்பாக வைத்திருக்கும், மறதி என்பது வயது முதிர்ச்சியால் அல்ல, மாறாக மூளையை நீண்ட நேரம் பயன்படுத்தாததால் ஏற்படுகிறது, அதிக மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை, இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவை செயற்கையாக குறைக்க வேண்டிய அவசியமில்லை, தனியாக இருப்பது தனிமை அல்ல, ஆனால் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவது, சோம்பேறியாக இருப்பது வெட்கக்கேடானது அல்ல, வயதானவர்களுக்கு வாகனம் ஓட்டுவது ஆபத்தானது, எனவே உரிமம் பெறாமல் இருப்பதை கருத்தில் கொள்ளுங்கள், நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள், உங்களுக்கு பிடிக்காததை செய்யாதீர்கள், நீங்கள் வயதாகும் போது அனைத்து இயற்கை ஆசைகளும் அப்படியே இருக்கும், வீட்டில் இருக்காதீர்கள், நீங்கள் விரும்பியதை சாப்பிடுங்கள், கொஞ்சம் கொழுப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாவற்றையும் கவனமாக செய்யுங்கள், உங்களுக்கு பிடிக்காதவர்களை தவிர்க்கவும், எப்போதும் டிவி அல்லது மொபைல் போன் சமூக ஊடகங்களை பார்க்காதீர்கள், நோயுடன் இறுதி வரை போராடுவதை விட அதனுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், கார் மலை ஏறினாலும் பாதை கிடைக்கும் என்ற மந்திரத்தை நினைவில் கொள்ளுங்கள், புதிய பழங்கள் மற்றும் சலடுகளை சாப்பிடுங்கள், 10 நிமிடங்களில் உங்கள் குளியலை முடிக்கவும், உங்களால் முடியாவிட்டால் உங்களை தூங்க கட்டாயப்படுத்தாதீர்கள், மகிழ்ச்சியான விஷயங்களை செய்வது உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும், உங்கள் மனதை பேசுங்கள், அதிகமாக யோசிக்காதீர்கள், நான் எப்படி பேச வேண்டும் முதலியன, கூடிய விரைவில் ஒரு குடும்ப மருத்துவரை முடிவு செய்யுங்கள், மிகவும் சகிப்புத்தன்மையுடன் இருக்காதீர்கள், கொஞ்சம் கெட்ட கிழவன் மற்றும் குறும்புக்காரனாக இருப்பது பரவாயில்லை, சில நேரங்களில் உங்கள் மனதை மாற்றி உங்கள் பிடிவாதத்தை கைவிடுவது பரவாயில்லை, வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் டிமென்ஷியா என்பது கடவுளின் ஆசீர்வாதம், நீங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தும் போது உண்மையில் வயதாகி விடுவீர்கள், புகழுக்கான ஆசையை விட்டுவிடுங்கள், உங்களிடம் இருப்பது போதுமானது, அப்பாவித்தனம் என்பது முதியவர்களின் பாக்கியம், பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வெயிலில் அமர்ந்திருப்பது மகிழ்ச்சியை தரும், மற்றவர்களுக்கு நல்லது செய்யுங்கள், இன்று அமைதியாக வாழுங்கள், ஆசையே நீண்ட ஆயுளுக்கு ஆதாரம், எப்போதும் நேர்மறையாக இருங்கள், சுதந்திரமாக சுவாசிக்கவும், வாழ்க்கையின் விதிகள் உங்கள் கைகளில் உள்ளன, எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சியான மக்கள் எப்போதும் நேசிக்கப்படுகிறார்கள், சிரிப்பு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். நன்றி, வணக்கம்.